சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டோம், நடுவர் மன்றம் அமைக்கணும், ஒரு மனதாக அனைத்து கட்சிகளும் தீர்மானம் நிறைவேற்றின பிறகும் முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கலன்னு குற்றச்சாட்டு வைக்கப்படுது தொடர்ச்சியாக. அதான் நாங்கள் அதான சொல்கிறோம். அதாவது நாங்கள் தொடர்ந்து என்ன வலியுறுத்துறோம்னா, நீங்கள் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை மட்டும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினால் போதாது. தமிழ்நாட்டில் சட்டமன்றத்துக்கு வெளியேயும் எண்ணற்ற அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, விவசாய சங்கங்கள் இருக்கிறது, சமூக ஆர்வலர்கள் இருக்கிறார்கள். எல்லோரையும் அழைத்து எல்லோருடைய ஒப்புதலோடு எல்லோரையும் அழைத்துக் கொண்டு டெல்லி சென்று பாரத பிரதமர் அவருக்கு அழுத்தம் கொடுத்தால்தான் இது நம்முடைய உரிமை பெற முடியும். அதே போல காவிரி மேலாண்மை வாரியத்திலும் முறையிடணும், அதே போல சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகணும். ஸோ எல்லா வழிகளிலும் நான் தாக்குதல் தொடுத்தாத்தான் தமிழ்நாட்டுடைய உரிமையை பெற முடியுமே தவிர கையை கட்டி கொண்டு வாயை போற்றி கொண்டு மௌனம் சாய்த்தால் மௌனசாமியாராக இருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமை வராது. இல்ல, அந்த முயற்சி தவறானது. விஜய் அவர்கள் சட்ட ரீதியாக சட்ட ரீதியாகத்தான் தீர்க்கணும். பேச்சுவார்த்தையின் மூலமாக இது தீர்க்க முடியாது. இது மிகப்பெரிய அளவு தொடர்ந்து பேச்சுவார்த்தை தோல்வியானால் முதலமைச்சரே பேசியாச்சுன்னு சொன்னால் அப்ப அதுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிபோய்விடும். அதனால எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகம் சென்று கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரை, அது மேகதாது அணைக்கட்டுக்காக போனாலும் சரி, காவிரி நீரை பெரிதாக போனாலும் சரி, இரண்டுமே தவறானது. தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டும், காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை அதே போல ஒழுங்காற்று ஆணையத்தான் அணுக வேண்டும். தவிர எந்த விதமான பசப்புதான பேச்சுவார்த்தைகள், அரசியல் ரீதியாக லாபம் தரக்கூடிய பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். அரசியல் கொள்கை ரீதியாகவே எதிரெதிரே இருக்கக்கூடிய காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களை நேற்று கூட அனைத்து கட்சி கூட்டமாக டெல்லியில் கூட்டியிருக்காங்க. இது தொடர்ச்சியாக மேகதாது அணைக்கட்டு தொடர்பாக மத்திய அரசுக்கு அவங்க அழுத்தம் கொடுக்க தயாராகிட்டாங்க. இன்னொரு பக்கம் குறுவை சாகுபடி வைத்து போச்சு. இவங்க எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, மேலாண்மை ஆணையத்தை அணுகலை, உச்சநீதிமன்றத்தை அணுகலை, என்ன எதற்காக இவ்வளவு தாமதம் பண்றாங்க? இல்ல, அவங்க ஏதோ வாராது வந்தது போல பதவிக்கு வந்துட்டோம், மத்திய அரசையும் பகைக்கூடாது, அந்த அண்டை மாநிலம் பகைக்கூடாது என்று ஒரு நிலைப்பாட்டை, தவறான நிலைப்பாட்டை எடுக்குகிறார்கள். அது தவறான. தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்களோ, ஆட்சி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் கூட நீங்கள் வேகமாக செயல்படுவீர்கள், நீங்கள் இன்னும் உக்கிரமாக செயல்படுவீர்கள். தமிழ்நாட்டு உரிமையை கடிதம் எழுதாமல் நீங்கள் போராடி திரைப்படத்தில் எப்படி சண்டை போட்டு நீங்கள் வெற்றி பெறுகிறீர்களோ அதே போல இங்க மக்களுடைய ஆதரவோடு நீங்கள் மத்திய அரசை கடுமையாக சாடி மாநில அரசோடு சண்டை போட்டு உரிமை பெற்று குறிப்பிட்டிருந்தா ஆட்சி கொடுத்துக்கிறாங்க. அப்ப நீங்க அதை செய்யணும் இல்ல, பிராக்டிகலா செய்யணும் இல்ல. உங்களுக்கு அதுக்காக தான் உங்களை உட்கார வச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்படியெல்லாம் அரசியல் செய்யக்கூடாது. ஒரு பகுதியில் தனக்கு வாக்கு அளிக்கலன்னு சொன்னால் அவங்கள பழி வாங்கிறது, இது டெல்டா இட் இஸ் நாட் இஷ்யூ ஆஃப் ஒரு 3 மாவட்டத்தினுடைய பிரச்சனை கிடையாதுங்க. இது தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம் அது. அதனால் அங்கே நம்மளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை என்பதற்காக அவர் அதை புறக்கணிச்சாருன்னா அது மிகப்பெரிய தவறாக போயிடும். அது கிளையில அடிமரத்தை வெட்டுவதற்கு சமமாக போயிடும்.